ரேகா ரே ரேகா ரே- ரேகா நீ தூங்கலையா? ஏன் நான் தூங்கிருப்பேன் நினைச்சி ஏமாந்துட்டீங்களா? நான் எதுக்காக ஏமாறணும்? ஆமா, இப்படி வீட்ல யாருமே இல்லாத நேரம் பார்த்து தம்பி பொண்டாட்டியோட பெட்ரூம்குள்ள வந்திருக்கீங்க. நீ இல்லை நினச்சி உள்ளே வந்த. நான் இருக்கேங்கிறது அந்த டோரு கிட்டே தெரிஞ்சிருக்குமே. இப்படி பக்கத்துல வந்து நிக்கிறீங்க. ஹட், உன்கிட்ட போய் பேச வந்த பாரு, என்ன சொல்லணும்? நில்லுங்க. என்ன விஷயமா வந்தீங்க? இங்க வா சொல்றேன். இது வரைக்கும் நான் உன்னை கேட்காத ஒரு விஷயத்த கேட்க போறேன். அதுவும் என் தம்பிக்காக. உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. போய் சொல்றேன், போய் சொல்றேன். நீ இந்த வீட்டுக்கு வாழ்றதுக்காக வரல, எங்களை டார்ச்சர் பண்றதுக்காகவும் பழி வாங்கறதுக்காகவும் தான் வந்திருக்க. ஆனா நீ நினைக்கிறது எதுவுமே இங்க நடக்காது. உன்னை நான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். அன்னைக்கு என்னடான்னா, அந்த ஏசி வந்து என்கொயர் பண்ணும்போது அவங்க முன்னாடி நான் இந்த கொலையை பண்ணலன்னு கதறி கதறி அழுத. ஆனா இந்த பக்கம் உன் முகம் திரும்பினோன்னு பார்த்தா உன் முகத்துல ரியாக்ஷனே மாறிடுச்சே. இதை நான் நோட்டீஸ் பண்ணலன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நேத்து என்னடான்னா இருந்த பாத்திரத்தெல்லாம் போட்டு உடைக்கிற. இது எல்லாத்தோட முக்கியமான விஷயம், உங்க அப்பா கிட்ட நீ 6 லட்சம் ரூபாய் வரைக்கும் பணம் வாங்கியிருக்க. அந்த பணத்தை என்ன பண்ண? உனக்கு என்ன செலவு இருக்கு? எதுக்கு உனக்கு இப்ப அந்த பணம்? சொல்லு, சொல்லுமா, என்ன பண்ண அந்த பணத்தை? இல்ல, உண்மை உங்ககிட்ட சொல்லிடுறேன். அப்படி வாங்க. வேணாம் வேணாம், இங்க வச்சே சொல்லு. இல்ல வாங்க சொல்லு. இல்லம்மா, இங்க வச்சே சொல்லுமா. வாங்கன்னு சொல்றேன். சொல்றேன் வாங்க. சரி, கையோடு இப்ப சொல்லு. எனக்கு முதல்ல சத்தியம் பண்ணி கொடுங்க, இது யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு. சத்தியமா யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். சொல்லு. கையில எடுத்து சத்தியம் பண்ணுங்க. சத்தியம் பண்ணுங்க. சரி, சத்தியமா யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். கையோடு. கை விடுங்க. என்ன பண்றீங்க? கை விடுங்க. கை விடுங்க. கை விடுங்க. சதீஷ், நல்ல நேரம் பார்த்து வந்தீங்க. வீட்ல யாரும் இல்லாத நேரம் பார்த்து உங்க அண்ணன் என்ன பண்றாரு பாத்தீங்களா? சதீஷ், இவ நடிக்கிறடா, டிராமா பண்றா. நான் நடிக்கிறேனா? உங்க பொண்டாட்டி நான் போய் சொல்ல வேணாம். இவர்தான் கையை பிடிச்சு என்னென்னமோ பண்ண பாக்குறாரு. நான் கையை எங்க பிடிச்சா? ஐயோ, டேய், இவளை நம்பவே நம்பாதடா. அடி பாவி, நீ தானே கையை பிடிச்சு கையில வச்சு சத்தியம் பண்ணி கொடுக்க சொன்ன. நான் எதுக்குங்க உங்ககிட்ட சத்தியம் வாங்கணும்? உங்க கையை நான் எதுக்கு பிடிக்கணும்? என் புருஷன் இருக்கும்போது அவருக்கு போய் நான் துரோகம் பண்ண வேணாம். அப்படின்னா என் தம்பிக்கு நான் துரோகம் பண்றேன்னு சொல்றியா? அண்ணா கொஞ்சம் வெளியே வாங்க. இல்லடா, இவ இஷ்டத்துக்கு போய் சொல்றா. வெளியே வாங்க. டேய், அவளை நம்பாதடா. நீ வரதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு வெளியே வாங்க. இல்லடா, ஏய், இவளை நம்பாதடா. டேய், மோசமான ஆள்டா. டேய், நம்பவே நம்பாதடா. இல்லடா சதீஷ், அவன் என்ன பண்றான்னு பாக்குறதுக்காக போனேன். அப்ப என்னடான்னா பக்கத்துல கூப்பிட்டு அவளே என் கையை பிடிச்சி டிராமா பண்றான். அண்ணா, அவ டிராமா ஆடுற விஷயம் எனக்கு நல்லா தெரியும்ண்ணா. அப்பா, நீ என்ன நம்புறல? ஐயோ, அதை விட்டுருங்களேன். இந்த மாதிரி நிலைமையில அண்ணி உங்களை பார்த்தாங்கன்னா தப்பா நினைப்பாங்க. அவங்க உங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க. இதெல்லாம் நடக்கணும் தான் அவ இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கா. பட் இது எல்லாத்தோட உள்நோக்கம் என்னடா? சொல்றேன்.
உன்னை இந்த வீட்டுக்குள்ள இருக்க வச்சு ஜெயிச்சு பாரு. நீ பால்ல விஷம் வை, பால்கனில இருந்து என்ன தள்ளி விடு, இல்ல விஷ ஊசி போட்டு கொல்லு. அது உன்னோட சாமர்த்தியம். அதுல இருந்து தப்பிச்சு உன்னை பழி வாங்குறது என்னோட சாமர்த்தியம். நீ முந்தனா நீ, நான் முந்தனா நான். ஆமா, உன்னை கொலை பண்றதுக்காக அட்வான்ஸா 2 லட்சம் ரூபாய் அவன் கிட்ட கொடுத்துட்டேன். இன்னும் எண்ணி 10 நாள்ல அவன் உன்னை கொலை பண்ணிடுவான். அதுக்கப்புறம் நீ என்னடா இது? ஏன்டா இந்த விஷயத்தெல்லாம் முன்னாடியே என்கிட்ட சொல்லல? நானே எப்படியாவது அவளை வீட்டை விட்டு துரத்திடலான்னு பார்த்தேன். ஆனா அது முடியலண்ணா. இப்ப நிலைமை ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. அவங்க அப்பா கிட்ட 6 லட்சம் ரூபாய் பணம் வாங்கியிருக்கா. அந்த விஷயம் உங்களுக்கும் தெரியும். அந்த பணத்தை வச்சு என்ன பண்றேன்னு ஒன்றும் புரியல. அவளோட வார்ட்ரோப் ஃபுல்லா செக் பண்ணிட்டேன். பொருளாவும் இல்லை, கேஷாவும் இல்லை, புடவையாவும் இல்லை. அப்புறம் அவன் என்ன பண்றா பணத்தை வச்சு? ஆனா அவ பெருசா ஏதோ பிளான் பண்றா. அவ ஏதாவது செய்யறதுக்கு முன்னாடி நாம ஏதாவது செஞ்சாகணும். கவலைப்படாத, எல்லா விஷயத்துக்கும் கூடிய சீக்கிரமே நான் ஒரு முடிவு கட்டுறேன். எங்க இருக்கு? மேலதான் இருக்கேன், வா. மாடியில இருக்கியா? வர. சாலா, படிய என்ன நெத்துக்கா கட்டி வச்சிருக்க? ஆ? எங்க இருக்க? ஆ, பாத்துட்டேன், வை. சபாஷ், பட பட பங்களால தான் இருக்க. அன்னைக்கு உன்னை நான் ஆட்டோவில் பார்த்தப்ப கம்மியாக இடம் போட்டுட்டேன். ஆனா உன் அழகுக்கு முன்னாடி இந்த பங்களாலாம் குச்பின்னு. சொன்ன மாதிரி தனியா தானே வந்திருக்க? நீ சொல்லலைனாலும் நான் தனியாக தான் வருவேன். பிஸ்னஸ் பேசுகிறப்போ, மால் வாங்குறப்போ நான் தனியாக தான் வருவேன். ஏன்னா போர்ட் மீட்டிங்க்கு எம்டி மட்டும் தானே வர முடியும். வேலையை முடிக்கிறதுக்கு நீ எத்தனை பேரை வேணா வச்சுக்கோ. ஆனா சொன்ன மாதிரி விஷயத்தை கச்சிதமா முடிச்சிடணும். நீ இன்னும் என்கிட்ட வேலை சொல்லவே இல்லையே. அப்படி நீ வேலை என்னன்னு சொன்னாலும் நான் செய்யறதா இல்ல. ஒரு நிமிஷம். ஏன்? இந்த காம்பெனிக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. உன் முதுக பார்த்து நான் டீல் பேச முடியாது. முகத்தை காட்டு. இப்போ பிசினஸ் பேசலாமா? சலமாக்கி, யார் யார் இந்த வேலை பண்ணது சொல்லு. அந்த பாவிய நீதான் சந்திக்கணும். சந்திச்சு சந்தி சிரிக்க வைக்கணும். யார் அது? செல்லம்மா. செல்லம்மா? அவரு ஒரு பொம்பளையா இந்த காரியத்தை பண்ணா? பொம்பளையால தான் இப்படி எல்லாம் கேவலமா யோசிக்க முடியும். பொம்பளை புத்தி அவ்வளவுதானே. ஏய், ஏன் பிசினஸ்ல எனக்கு மூளை முக்கியம், அதே மாதிரி உன் பிசினஸ்ல உனக்கு அழகு முக்கியம். இப்படி இப்படி பண்ணிருக்கா அவளை நீ சும்மாவா விட்ட? அதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேன். புரியுது. ஆனா முடி வெட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட சொல்லாத. அது என் அசிஸ்டன்ட் கூட செய்ய மாட்டா. அவ்வளோ கேவலமான யோசனைய நானும் உனக்கு சொல்ல மாட்டேன். என்னோட இந்த வேதனை, தவிப்பு இதெல்லாம் என் முடி வளர வளர அடங்கிடும். ஆனா செல்லம்மாவுக்கு நான் கொடுக்க போற தண்டனை, ஆயுசு முழுக்க அந்த வலியும் வேதனையும் அவளோடவே இருக்கணும். நீ படாவாதான் யோசிக்கிற. என்ன செய்யணும்னு சொல்லு. நான் நடு ரோட்ல அவமானப்பட்ட மாதிரி. அந்த செல்லம்மாவும் நடு ரோட்ல அவமானப்படணும்.
கண்டிப்பா. நான் நாள் கணக்கா அழுதுகிட்டு இருக்கேன். அவ வருஷ கணக்கா அழணும். நிச்சயமா. நான் என் அழக பறி கொடுத்துட்டு தவிக்கிறேன். அவ தான் உயிரையே பறி கொடுத்துட்டு துடிக்கிறேன். புரியலையே. அவ குழந்தைய நீ கடத்தணும். இவ்வளவுதானா? நான் என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன். குழந்தைய தூக்குறது எனக்கு பீடா போட்டு துப்புற மாதிரி. சொடக்கு போட்டு முடிக்கிறதுக்குள்ள நான் அந்த காரியத்தை செஞ்சு முடிச்சிருவேன். ஆமா, குழந்தைக்கு எத்தனை வயசு? தெரியாது. தெரியாது? ஆனா பொண்ணா? அதுவும் தெரியாது. என்ன குழப்பற? இருக்கிற இடமா அது தெரியுமா? அது தெரியும். செல்லம்மாவோட வயிறு. என்ன? குழந்தை இன்னும் பிறக்கல. என்னைக்கு வேணாலும் பிறக்கலாம். அவ நாளை நம்பிக்கிட்டு இருக்கான். நான் உன்னை நம்புறேன். இப்பதான் புரியுது. இனி ரேட் பேசலாமா? அதுக்கு அவசியமே இல்லை. நீ மட்டும் நான் சொல்றபடி செஞ்சிட்டனா அப்புறம் நீ சொல்றதா ரேட். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ரேட். நீ நினைச்சு பார்க்க முடியாத ரேட். ஆனா செய்யணும். ஏய், அது ஏன் கவலை. நீ லிஸ்ட கொடு. எனக்கு நடு ரோட்ல நடந்த அவமானம் மாதிரி. செல்லம்மாவுக்கு பிரசவம் நடு ரோட்ல நடக்கணும். காலம் முழுக்காத நினைச்சு நினைச்சு அவ வெக்கப்பட்டு சாகணும். பிறக்கிற குழந்தை அடுத்த நிமிஷமே கடத்தப்படணும். நான் எப்படி கண்ணாடியில என் முகத்தை பார்க்க முடியாம தவிக்கிறேன். அதே மாதிரி பெத்த புள்ளையா அவ பார்க்க முடியாம தவிக்கணும். கடத்தப்படுற குழந்தை என்னைக்குமே காணாம போனதாவே இருக்கணும். 1 மாசமோ 2 மாசமோ அந்த கடற்கரை முகத்தை நான் பார்க்க முடியாம துடிக்கிறேன்ல, அதே மாதிரி அதே மாதிரி குழந்தை இருக்கா இல்லையா, ஐயோ நம்ம பெத்த புள்ள இருக்கா இல்லையான்னு ஆயுசு முழுக்க அவ தேடி தேடி அலையணும். முடியுமா உன்னால? நீ சொன்ன அந்த 3 முடியுதோ இல்லையோ, கடைசியா அந்த 2 இந்த காமினியால முடியும். பிரசவம் முடிஞ்சு மயக்கம் தெளியறதுக்கு முன்னாடியே செல்லம்மாவோட குழந்தைய நான் தூக்குறேன். இதைத்தான் நான் உன்கிட்ட எதிர்பார்க்கிறேன். அந்த குழந்தை அவ கைக்கு கிடைக்காதபடி அத கடல் தாண்டி விக்கிறேன், இல்ல கல்கட்டா நேபாள்னு பிச்சை எடுக்க வைக்கிறேன். நீ இதை செய்வேன்னு நம்புறேன். செல்லம்மாவோட போட்டோவும் அட்வான்ஸும் உன்னை தேடி வரும். நீ போலாம். என்ன மாமா? என்னங்க கொடு. என்ன? இனிமே இந்த செல்லம்மா மேடம்க்கு ஓய்வு தான். என்ன கேட்காம நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது. முக்கியமா இந்த ஹேண்ட்பேக்கை தொடவே கூடாது. மீறி தொட்ட என கெட்டக்கும் வரும் சொல்லிட்டேன். என்ன அதிகாரம் திடீர்னு பறக்குது? அது அப்படிதான். இதுக்கு மேலேயும் உன்னை கண்டுக்கலனா நீ கார்மெண்ட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு போயிட்டே இருப்ப. என்ன திடீர்னு கரிசனம்? கரிசனலாம் இல்ல, கண்டிப்பு. இந்த பாரு, டாக்டர் சௌந்தரத்தை பார்த்தேன். இன்னும் 2 நாள் பிரசவம் ஆயிடும்னு சொல்றாங்க. அதனால நீ வேலைக்கு போக கூடாது.
என்னங்க பேசுறீங்க? நான் ஆபீஸ்க்கு போலனா ஆபீஸ் வேலையெல்லாம் யார் பாப்பாங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னையில இருந்து உனக்கு கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட். லேபர் பெயின் வர வரைக்கும் நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது. உனக்கு உன் கம்பெனி முக்கியம்னா எனக்கு நீ முக்கியம். என்னப்பா என்ன புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பஞ்சாயத்து? பாருங்க மாமா, நான் வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்றாரு. நீங்க சொல்லுவீங்க, நான் கண்டிப்பா வேலைக்கு போவேன். அவ எப்படி வேலைக்கு போறான் நானும் பாக்குறேன். வாசக்கதவை பூட்டிட்டு சாவியை தொலைச்சிடுறேன். டேப்பா, நான் சுகர் பேஷண்டா, நீ கதவு பூட்டி நான் எப்படி காலைல வாக்கிங் போறது? அதான் மாமாவோட பிரச்சனை அவருக்கு. சித்தப்பா எங்க போறீங்க? இருங்க, அவ இப்ப எவ்வளவு சந்தோஷமா ஓடி வருவான்னு பாருங்களேன். என்ன பிரசன்டேஷன் வாரமா? இன்னைக்கு என்ன பிரசன்டேஷன்? இருங்க, பிரசன்டேஷனோட வருவா பாருங்க. அட, என்னங்க இது? குழந்தைக்கு தொட்டில. அது எனக்கு தெரியும். என்ன இது? அம்மா, பிறக்க போற குழந்தைக்கு தொட்டில் வாங்கிட்டு வந்திருக்கான். நல்ல விஷயம் தானே. அப்புறம் என்னன்னு கேட்டா என்னமா அர்த்தம்? மாமா, எனக்கு பிறக்க போறது ரெட்ட குழந்தைங்க. இவர் ஒரு தொட்டில் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஐயோ செல்லமா, நான் மறந்தே போயிட்டேன். இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. நீங்க எதுக்காக இன்னைக்கு டாக்டர் போய் பாத்தீங்க? போன வாரம் நான் செக்கப்புக்கு போனப்ப பதர் அடிச்சு ஓடி வந்து ஏன் வந்த, எதுக்கு தனியா வந்தேன்னு கேள்வி மேல கேள்வி கேட்டீங்க. நீங்க ஏதோ என்கிட்ட மறைக்கிறீங்க. டாக்டர் உங்ககிட்ட என்னங்க சொன்னாங்க? ஐயோ அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நான் மறந்து போய் ஒரு தொட்டில் வாங்கிட்டு வந்துட்டேன். இரு, இப்ப போய் இன்னொரு தொட்டில் வாங்கிட்டு வந்துடுறேன். இரு. இல்ல, நீங்க ஏதோ போய் சொல்றீங்க. நான் ஏற்கனவே பதட்டத்துல இருக்கேன். ஒரு குழந்தை நல்ல மோமெண்ட் இருக்கு, இன்னொரு குழந்தை எந்த அசைவும் இல்லாம இருக்கு. தயவு செஞ்சு டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு என்கிட்ட சொல்லுங்க. என்கிட்ட எதையும் மறைக்காதீங்க. செல்லமா, என்ன செல்லமா, நான் எதையுமே மறைக்கல, என்ன நம்பு. மாமா, இவரை நம்பலாமா? சித்தப்பா சொல்லுங்க. நம்புமா, அவன் உன்னை ஏமாத்த மாட்டான். என்ன அம்மா, முதலா பிறக்க போற குழந்தைக்கு ஒரு தொட்டில எவ்வளவு ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கான். அதை பார்த்து நீ சந்தோஷப்படியா? அதை விட்டு எதோ பேசிட்டு இருக்கியம்மா. பார், எவ்வளவு அழகா இருக்கு பார். பாரு. அடா. தொட்டில் ரொம்ப அழகா இருக்குல்ல மாமா? இன்னொரு தொட்டில் கண்டிப்பா வாங்கிட்டு வர சொல்லுங்க. நான் சொல்றேம்மா, இன்னொரு தொட்டில் வாங்கிட்டு வரேன். இப்பே போய் வாங்கிட்டு வந்து சித்தப்பா. இங்க பாருங்க, இனிமே எது வாங்கினாலும் ரெண்டா வாங்குங்க. கரெக்ட். நம்ம பிள்ளைங்களுக்கு எந்த விதத்திலயும் எந்த வித்தியாசம் இருக்க கூடாது. புரியுதுங்களா? நல்லா புரியுது. சரி, நான் இது பெட்ரூம்ல வைக்கிறேன். ரெட்டை குழந்தைகள்ல ஒரு குழந்தை தான் நல்ல ஆரோக்கியமா இருக்கு. இன்னொரு குழந்தைக்கு உடம்புல ஊனம் இருக்கு சார். ஏண்டாப்பா, எதையாவது மறைக்கிறியா? இல்ல சித்தப்பா, நீங்க வேற. நான் என்ன மறைக்க போறேன்? அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல.